ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏழுமலை. இந்த பிக்சரையும் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் அதையும் பாருங்கள். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஓகே, மேக்ஸிமம் போகலான்ட்டு யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தேன். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருந்தாங்க 6 மணிக்கு. மோஸ்ட்லி 5:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். பட் சம் மெயின்டெனன்ஸ் இஷ்யூட்டுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, பேக்கில் பார்க்கெலாம் இருக்குது, சரி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு போனேன். ஓகேங்களா, வீடியோ எடுக்கலான்ட்டு போனால் அந்த பார்க்கில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, இதை வந்துட்டு நான் ஒரு குறிப்பிட்ட சொல்ல, துபாயில் இருக்க மோஸ்ட்லாக எல்லாத்தையும் தான் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம ஒரு பார்க்கு போகிறோம், ஓகே, ஸ்நாக்ஸு ஃபுட்டுலாம் வாங்கிட்டு போகிறோம், சாப்பிட்றோம், ஓகே, பிரச்சனை இல்லை, பார்க்குக்கு அதுக்கு தான் போகிறோம். அதேமாரி நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அதேமாதிரி க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா, நம்ம கொண்டு போகிற ஃபுட்டு வேஸ்ட்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து சிகரெட்ஸு பான்ப்ராக்கு பாக்கெட்ஸு எல்லாமே நம்ம அங்கேயே பண்ணுறோம், அப்படியே அங்கேயே போட்டு வந்துடுறோம். அதுமாதிரி டஸ்ட்பின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இந்த டஸ்ட்பினில் கூட நம்ம போட மாட்டோங்கிறோம், அப்படியே கீழே போட்டு வந்துடுறோம். இங்கே பார்க்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாமே வருவாங்க. ஏன்னா அவங்க ஓடி ஓடி விளையாடுவாங்க, எல்லாத்துலேயும் போய் கையை வைப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்க்குக்கு நம்ம வர்றதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இதே துபாய் இந்த மாதிரிலாம் இல்லை. முன்ன மாதிரி பாலைவனமாக இருந்தால் நம்மளும் இந்த இடத்துக்குலாம் வருவோமா? துபாய் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. வேர்ல்ட்லே நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா துபாய் தான் சொல்லலாம். அதுமாரி வெரி சேஃப் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா துபாய் தான். எல்லாத்துலேயுமே சரி, கேர்ள்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சேஃபான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா துபாய் தான். ஓகேங்களா, அப்படி அந்த மாதிரி இருக்கிற ஒரு துபாயில் நம்ம பார்க்கு வரோம் போகிறோம், நம்ம போடுற வேஸ்ட்டை எல்லாத்தையும் அப்படியே போட்டு போனால் எப்படிங்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, இந்த பார்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டில் பாருங்கள், அந்த கிரவுண்டு சைட்லெல்லாம் இந்த கார்டன்ஸ் பின்னாடி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு நீங்களே பாருங்கள். இது வந்து நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நான் எதுக்காண்டி இப்படிலாம் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, நான் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு துபாயில். இந்த மாதிரி துபாயில் ஒரு சில இடத்துல இந்த சந்து மூலம் முடக்கில் ஓகே அந்த மாதிரி இருக்கும், பிரச்சனை இல்லை. இது துபாயோட மெயின் சிட்டி. ஓகேங்களா, மெயின் சிட்டி சென்டரில் இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், அங்கேயே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் நிற்கிறது வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே நிற்கிறேன். கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பான்ப்ராக் கவர் கொண்டு எல்லாமே இங்கே தான் பசங்க எல்லாமே ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஃபுட்பால், பேட்மிண்டன், டென்னிஸ் எல்லாமே இங்கே தான் விளையாடுவாங்க. இங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து கை வச்சாங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். எவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதே நம்ம வீடு, நம்ம இதாக நம்ம இந்தமாரி பண்ணுவோமா? எல்லாம் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அதுமாரி நீட்டாக க்ளீனாக வச்சுருங்க. நமக்காண்டி தான் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் பிஃபோருக்கும் இப்போ உள்ள துபாய்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓகேங்களா, இதே மற்ற கல்ஃப் கண்ட்ரிக்கும் துபாய்க்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி வேறு எங்கேயும் டூரிஸ்ட்டுக்கோ ஒர்க்கோ யாரும் அவ்வளோ போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு நம்பர் 1 பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா துபாய் தான். அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் டெவலப் பண்ணுவாங்க பாருங்கள். கொண்டு வந்து சாப்பிட்டு எல்லாம் இப்படி இங்கே போட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சிகரெட்டு இந்த துண்டு அவ்வளோ அப்படி கிடக்கு. எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. இது வந்து பார்க்கா இல்லை குப்பை தொட்டியானு எனக்கே புரியல. அதுமாரி பார்த்தீங்கன்னா நைட்டில் நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரும்போது, நைட் ஷிஃப்ட்டு போகும்போதும் பார்ப்பேன், இந்த பார்க்கில் அவ்வளோ பேர் படுத்துருப்பாங்க. அதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பார்க்கு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேலே இந்த பார்க்கில் வந்து படுத்துருந்துருப்பாங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கே இது என்ன துபாய் இல்லை வேறு என்ன கண்ட்ரின்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எல்லாம் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம கண்டி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ்.